இயேசு போதும் எனக்கு. அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடே, இயேசு போதும் எனக்கு. இயேசு போதும் எனக்கு. அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடே, இயேசு போதும் எனக்கு. கண்கள் காணும் பூமியிலே யாவும் நிலைப்பதில்லை, அழிய ஒன்று தருவார் என்று இயேசுவை நாடுவே. கண்கள் காணும் பூமியிலே யாவும் நிலைப்பதில்லை, அழிய ஒன்று தருவார் என்று இயேசுவை நாடுவே. இயேசு போதும் எனக்கு. அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடே, இயேசு போதும் எனக்கு. உடுப்பு மாறும் நட்பு மறையும் உறவும் நிலைப்பதில்லை, ஒன்றே ஒன்று நிலைப்பதுண்டு பெற்றுக்கொள்ள வந்தே. உடுப்பு மாறும் நட்பு மறையும் உறவும் நிலைப்பதில்லை, ஒன்றே ஒன்று நிலைப்பதுண்டு பெற்றுக்கொள்ள வந்தே. இயேசு போதும் எனக்கு. அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடே, இயேசு போதும் எனக்கு. காடும் வீடும் சீரும் சிறப்பும் கூட வருவதில்லை, ஒன்றே ஒன்று வருவதுண்டு இயேசுவின் அன்பு. காடும் வீடும் சீரும் சிறப்பும் கூட வருவதில்லை, ஒன்றே ஒன்று வருவதுண்டு இயேசுவின் அன்பு. இயேசு போதும் எனக்கு. அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடே, இயேசு போதும் எனக்கு. இயேசு போதும் எனக்கு. அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடே, இயேசு போதும் எனக்கு. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் வாரந்தோறும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,
நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையை கர்த்தர் எங்களுக்கு வழிநடத்தி கொடுக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள வாக்குகளை எங்களுக்கு அருளுகிறீர். உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு ஒரு ஆசை இருந்ததாம். கர்த்தருடைய நாளை காண வேண்டும் என்று அவன் ஆசையாயிருந்து அந்த நாளை அவன் கண்டு களி கூர்ந்தான். ஒரு நல்ல ஆசை ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு ஆசை, கர்த்தருடைய நாளை காண வேண்டும் என்று ஒரு மேலான ஒரு ஆசை அவனுக்கு இருந்தது. இப்படி நம்ம வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தா அநேகர் ஆசைப்பட்ட காரியம்லாம் நடந்திருக்குது. மேலான காரியங்களை ஆசைப்பட்டவர்கள் உண்டு, கீழான காரியங்களை ஆசைப்பட்டவர்களும் உண்டு. அதாவது ஆவிக்குரிய மேலான காரியங்களை வாஞ்சித்து அதை காண ஆசைப்பட்டவர்கள், பூமிக்குரிய காரியங்கள் மீதும் ஆசை வைத்து அதை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். அநேகர் ஆசைப்பட்டதை கண்டடைந்தாங்க, ஆனால் அநேகருக்கு அது வாய்க்கலை. ஆசைப்பட்டவர்கள் எல்லாரும் அதை அடைந்து கொள்ளுகிறதில்லை. ஆனால் ஆபிரகாம் ஆசைப்பட்டான், கண்டு களி கூர்ந்தான் என்று இந்த இடத்திலே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அப்படியே வேதத்தில் பார்த்தா ஏரோது ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுறான். அவரால் நடந்த அற்புதங்கள், பெரிய பெரிய காரியங்கள், அதிசயங்கள், அவர் வியாதியஸ்தரை குணமாக்கின காரியங்கள், இதையெல்லாம் அவன் கேள்விப்பட்ட போது நம்மளும் கண்ணால் பார்க்கணும், அவருடைய அற்புதத்தை நாம் காண வேண்டும், அவரையும் பார்க்க வேண்டும், அவர் எப்படி இருப்பார் என்று ஏரோது ஆசைப்பட்டான். அவன் ஆசைப்பட்டான், அந்த ஆசை அவனுக்கு நடந்தது. அவனுடைய ஆசை அவனுக்கு வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அவனுக்கு அந்த ஆசை நிறைவேறும் போது அவன் சந்தோஷமாக ஆண்டவராகிய இயேசுவை அவன் பார்க்கிறான். வேதத்தில் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டான். ஏன்னா ரொம்ப நாள் ஆசை, இயேசுவை பார்க்க வேண்டும், அவருடைய அற்புதமான செயல்களை பார்க்க வேண்டும், அவரால் நடைபெறக்கூடிய காரியங்களை கண்ணால் பார்க்கணும் என்று, அவரையும் பார்க்கணும் என்று வெகு நாளாக ஆசைப்பட்டு கொண்டே இருந்தான். இப்போ அவனுடைய ஆசை நிறைவேறுகிறது. அவன் சந்தோஷமாக கர்த்தரை அவன் பார்க்குறான். இப்படி வேதத்தில் பார்த்துக்கிட்டே போகலாம். செர்க்யூ பவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு மாயவித்தைக்காரன் இவனோடு கூட இருக்கிறான். ஆனாலும் அவனுடைய மாயவித்தைகளில் அவனுக்கு அவ்வளவா அது அவன் ஏற்றுக்கக்கூடிய அளவில் இல்லை. செர்க்யூ பவுல் மூலமும் பர்னபா மூலமும் தேவனுடைய வசனங்களை கேட்க
ஆசைப்படுகிறான். அந்த சந்தர்ப்பத்தில் பவுலும் பர்னபாவும் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களாலும் பல அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பவுலையும் பர்னபாவையும் குறித்து இவன் கேள்விப்பட்ட போது அவனுக்கு ரொம்ப ஆசை. செர்கியூ பவுல் அவங்கள்ட்ட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், அவங்க பேசக்கூடிய வார்த்தையை கேட்கணும், அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க சொல்லுற போதனை என்ன, அவங்களுடைய உபதேசம் என்ன, அதை நாம் கேட்க வேண்டுமே என்று மிகவும் ஆசைப்பட்டான். அப்படியே அவனுடைய ஆசை நிறைவேறினது. இப்படி வேதத்தில் பார்த்தா அநேகருடைய ஆசைகள் நிறைவேறி கொண்டு போகிறதை நம்ம பார்க்க முடியும். சகை என்று ஒரு மனிதன் இருந்தான், ஒரு குள்ளமான மனிதன். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து ஆண்டவர் வரக்கூடிய வழியில் அவரை எதிர்பார்த்து அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் பெரிய பெரிய காரியம். ஆசைப்படக்கூடிய காரியங்கள் நிறைவேறுகிறது. ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஒரு ஆசை. கர்த்தரும் ஆசைப்பட்டாராம், நான் பாடுபடுவதற்கு முன்னதாக உங்களோடு கூட பஸ்காவை புசிக்க ஆசையாயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். சீஷர்களோடு, தம்மை பின்பற்றி வந்த சீஷர்களோடு பஸ்காவை புசிக்க, சிலுவை மரணத்துக்கு முன்பு அந்த பஸ்காவை புசிக்க அவர் அத்தனை ஆசையாயிருந்தாராம் ஆண்டவராகிய இயேசு. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசை. ஆண்டவராகிய இயேசுவுக்கு ரொம்ப ஆசை, இந்த பஸ்காவை உங்களோடு புசிக்க வேண்டும் என்று மிகவும் ஆசையாயிருந்தேன். இந்த ஆசைகள் எல்லாம் ஒரு மேலான ஆசைகள் தான். இது பூமிக்குரிய ஆசைகள் அல்ல, எல்லாம் ஆவிக்குரிய மேன்மையான ஆசைகள். இவங்க ஆபிரகாமுடைய ஆசை, செர்கியூ பவுலுடைய ஆசை, கர்த்தருடைய ஆசை, ஏன் ஏரோது கூட கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று ஒரு நல்ல ஆசைத்தான் இருந்தது. சகேயுடைய ஆசை. இப்படி வேதத்திலே அநேகர் இடம் பெற்றிருக்கிறாங்க. மேலான காரியங்கள் மீது வாஞ்சையும் தவணமும் ஆசையும் கொண்டவர்கள். அதே நேரத்தில் பூமிக்குரிய காரியத்திலையும் ரொம்ப ஆசைப்பட்டவங்க இருக்கிறாங்க. அழிந்து போகிற காரியங்கள், இம்மைக்குரிய காரியங்கள், பசியை ஆற்றக்கூடிய காரியங்கள், வாழ்வுக்கு தேவையான பூமிக்குரிய காரியங்கள், இவைகள் மீது ஆசை கொண்டு அநேகர் அதை அடைஞ்சாங்க, அநேகர் அதுக்கு கிடைக்காமலே போச்சு. வேதத்தில் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20-21 லாசரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை பார்க்கலாம். அவனுடைய ஆசை என்ன? வாசிங்க. லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். என்ன ஆசை? ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அவன் சம்பூர்ணமான சாப்பாடு சாப்பிட்டு அவனுடைய வாழ்க்கையில் அவன் பூரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய கேட்டில் வாசல் கிட்ட ஒரு தரித்திரன், அது நோய் பிடிச்சவன், பருக்கள் நிறைந்தவன், சாப்பாட்டுக்கு திண்டாட்டம். அவனுக்கு ஒன்றுமே இல்லை உலகத்தில். வீடு இல்லை, வாசல் இல்லை, பணம் இல்லை, வேலை இல்லை, ஒன்றுமே இல்லை. தரித்திரமான ஒரு நிலைமை. அவனுடைய ஒரே ஆசை பசியை ஆற்ற வேண்டும், பசியை போக்க வேண்டும், பசி. ஆகவே இந்த பணக்காரை சாப்பிட்டு அவனுடைய மேஜையிலிருந்து விழக்கூடிய அந்த துணிக்க கிடைச்சா என் பசியை ஆற்றுவேனே என்று அந்த அவன் சாப்பிட்டு மிச்ச மீதி வரக்கூடிய அந்த சாப்பாட்டு மேலே ஆசை வச்சான். கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறது தான் தெரியல. ஆனால் அவனுடைய ஆசை
உலக வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு. அவனால் வேலை செய்து சம்பாதிச்சு தான் பிழைக்க இயலவில்லை. அவனுடைய ஆசை அழிந்து போகிற ஒரு போஜனத்து மேலே பசியை ஆற்றுவதற்காய் ஆசை கொண்டான். ஆசை நடந்துச்சா என்னன்னு தெரியல. இதை போலவே இன்னொரு மனிதன் இருந்தான். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க. இதில் இளையவன் ரொம்ப ஒரு துடுக்கானவன், கீழ்ப்படியாமை உள்ளவன். தகப்பனார் இடத்துல தனக்கு வரவேண்டிய ஆஸ்தியை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு அவன் பிரயாணமாய் போய் கெட்ட நண்பர்களோடு அவன் சேர்ந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் அழிச்சிட்டான். நண்பர்களும் அவனை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. தேசத்தில் பஞ்சமும் வந்தது. பிழைக்க வழி இல்லை. அவனுக்கு ஒரு ஜாப் கிடைச்சது, பன்றி மேய்க்கிற ஒரு தொழில். பன்றி தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசைப்பட்டான். லூக்கா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுடைய ஆசை நடக்கல. எப்படியாவது வயிறு நிறையணும், வயிற்றை நிரப்பணும். ஆனால் அது அவனுடைய வாழ்வுக்கு நல்லதாக போச்சு. அதனால் தகப்பனுடைய வீட்டை நினைத்தான், மன திரும்பினான், பிழைகளை உணர்ந்தான், தகப்பனிடத்தில் போய் சேர்ந்தான். ஆனால் அவனுடைய ஆசை, இந்த ஆசை அவனுக்கு அந்த டைமில் நடக்கலை. இப்படி தான் உலகத்திலே பலருட ஆசை. மேலான ஆசைகள், கீழான ஆசைகள், பூமிக்குரிய ஆசைகள், ஆவிக்குரிய ஆசைகள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறது, மேலானதை நீங்கள் ஆசைப்படுங்க, மேலானதையே நாடுங்கள், ஆவிக்குரிய காரியங்களையே தேடுங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குரிய மேலான காரியங்களை தேடுங்கள், பூமியில் உண்டானவைகளை அல்ல மேலானதை தேடுங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள். மேலானதை தேடணுமா? மன திரும்புதல், ஆத்தும ரட்சிப்பு, நித்திய ஜீவன், பரலோக வாழ்வு, இப்படி மேலான காரியங்களை தேடுங்க. அப்போனா நமக்கு வீடு வேண்டாமா? பணம் வேண்டாமா? பணம் சம்பாதிக்க கல்வி வேண்டாமா? ஒரு வேலை வேண்டாமா? வேலைக்கு செல்ல வாகனங்கள் வேண்டாமா? சொத்து, ஆஸ்தி, பணம், இதெல்லாம் வேண்டாமா? இதெல்லாம் தேவைதான். அனுதின சாப்பாடு நமக்கு வேணும், ட்ரெஸ் வேணும், இருப்பிடம் வேணும், அன்றாடக தேவைகள் வேணும். உலகத்திலே ஒரு குறைவில்லாமல் நிறைவோடு ஒரு சராசரி வாழ்வு வாழ நமக்கு எவ்வளவோ தேவைகள் உண்டு. அப்போது இதெல்லாம் கேட்காம, நம்ம இது மேலே ஆசை வைக்காம மேலானதையே தேடிக்கொண்டு போக முடியுமா? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? மேலானதை தேடுங்கள், பூமியில் உண்டானவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். அப்படியானால் பூமிக்குரியவைகள் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? ஆண்டவராகிய இயேசு சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். கர்த்தர் சொன்னார். என்னத்தை சாப்பிடுறது, என்னத்தை குடிக்கிறது, என்னத்தை உடுத்துறது, எங்க வாழறது என்று இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து நீங்க கேட்க வேண்டாம், சந்தேகப்படவும் வேண்டாம். நம்மளுக்கெல்லாம் கிடைக்குதோ கிடைக்கலையோ என்று சந்தேகப்படவும் வேண்டாம். நீங்கள் அவைகளை
கேட்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். அடுத்து இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இது நமக்கு தேவை என்பது பிதாவுக்கு தெரியும். நம்ம வாழறதுக்கு வெயிலுக்கும் மழைக்கும் அடைக்கலமா ஒரு வீடு நமக்கு தேவை என்பதை பிதா அறிந்திருக்கிறார். நாம் உடுத்துவதற்கு வஸ்திரம், உண்ண உணவு, குடிக்க தண்ணீர், இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்பதை உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லை. கேட்காமலேயே நமக்கு எல்லாம் கொடுப்பார். அன்றாடக தேவைகளை பிதா நமக்கு கொடுப்பார். இதை யார் தேடுகிறது? எனக்கு வீடு வேணும், வீடு வேணும், சாப்பாடு வேணும், பணம் வேணும், எனக்கு வேலை வேணும் என்று சொல்லி உலக காரியங்களை தேடி நாடி அதற்காகவே போராடி ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களே ஒரு கூட்டம். உங்களை யாருன்னு போட்டிருக்குது? அஞ்ஞானிகள் இதை நாடி தேடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கேட்கவே வேண்டாம், கேட்க வேண்டாம். கர்த்தர் கொடுப்பார். கேட்கிற அளவு அல்ல, கேட்பதற்கு மிஞ்சி கொடுப்பார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாக நமக்கு அவர் கொடுக்கிறவர். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நம்ம நினைக்கிறோம், நமக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று சில காரியங்களை நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாகவே நமக்கு செய்ய வல்லவர். ஆகவே அஞ்ஞானிகள் உலக பிரகாரமான காரியங்களை, பூமிக்குரிய காரியங்களை தேடுகிறார்கள், அதை வாஞ்சிக்கிறாங்க, அதை விரும்புகிறாங்க, அது மேலே ஆசை வைக்கிறாங்க. ஆனால் பிதா நமக்கு இன்னது தேவை என்பதை நமக்கு அறிந்திருக்கிறபடியால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? 31 தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க, அதான் மேலானது. அதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குரியது, தேவனுடையது. அதையே தேடுங்க, மேலானதை தேடுங்க, மேலானதை நாடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் அப்படின்னா அதை தவிர மற்ற எதையும் தேடாதீங்க என்று பொருள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னு இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்றால் அதை மாத்திரம் தேடுங்க. அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் அதை கூட கொடுக்கிறார். ஆகவே இந்த வேதத்தில் மேலான காரியங்களை வாஞ்சித்தவர்கள் இருந்தாங்க, ஆசைப்பட்டவங்க. கீழான காரியம், பூமிக்குரிய காரியத்திலையும் ஆசை வைத்தவங்க இருந்தாங்க. அநேகருக்கு கிடைச்சது, அநேகருக்கு கிடைக்கல. எப்படியும் இன்றைக்கு பூமிக்குரிய காரியமாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் நாம் ஆசைப்படுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது, அது நடக்கும் போது, விரும்புகிற காரியம் வரும்போது அது ஆத்துமாவுக்கு இனிது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம விரும்புகிறோம், ஆசைப்படுறோம், மேலான காரியங்கள் அது கிடைக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம். பூமிக்குரிய காரியத்தை நம்ம கேட்கல, ஆனாலும் கர்த்தர் அதை அடிஷனலாக கூட்டி கொடுக்கிறார், அதிகமாகவே நமக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது நமக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்போது நம்முடைய ஆத்துமாவுக்கு இனிது என்று சொல்லி நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. ஆத்துமாவுக்கு இனிது, வாஞ்சை நிறைவேறுவது. நம்ம அநேக காரியங்களை கர்த்தரிடத்துல நம்ம கேட்குறோம், மேலான காரியங்கள் தான், ஆவிக்குரிய காரியங்கள் தான். கர்த்தர் சொன்னபடியே தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுறோம், மற்றதெல்லாம் கர்த்தர் கூட கொடுக்கிறார். கேட்காமலேயே பூமிக்குரிய காரியங்களையும் நமக்கு கூட அவர் கொடுக்கிறார். ஆனால் ஒரு காரியத்துக்காக நம்ம ரொம்ப நாள் காத்திருக்கிறோம். நம்முடைய விஷயம், நம்ம குடும்பத்தாருடைய விஷயம், பிள்ளைகளுடைய காரியம், கல்வி விஷயம், திருமண காரியம், வேலை விஷயம், இப்படி உலக காரியமா ஆவிக்குரிய காரியமா காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்புகிறது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும்.
நம்ம விரும்புகிற காரியம் கிடைக்கும் போது அது ஒரு ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல், நெடும் காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நம்ம விரும்புகிற காரியம், நம்முடைய உள்ளத்தில் விரும்புகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் போது அது ஜீவ விருட்சம். சரி, அப்படி இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தின் சிந்தைகளை தேவன் அறிகிறார், எண்ணங்களை அறிகிறார். நாம் அவர்கிட்ட மேலான காரியங்களை கேட்கும் பொழுது இந்த பூமிக்குரிய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறார். வேதத்திலே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஒரு வாக்குத்தத்தம் உள்ளது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இது கர்த்தருடைய வாக்கு, கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம், நீதிமான் விரும்பக்கூடிய காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுக்கு கொடுக்கப்படும். ஒரு நீதிமான் கர்த்தரையே அண்டி நல்ல காரியங்களை செய்து நன்மைகளை செய்து வேதத்தின் சட்டங்களை கைக்கொண்டு அவன் நீதிமானா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் மனதில் ஒரு விருப்பம் இருந்தால் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இது வாக்குத்தத்தம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஒரு மனிதன் இருந்தான், அவன் ஒரு நல்ல மனிதன், நீதிமான் தான், நல்ல மனிதன். அவன் கர்த்தரிடத்தில் உன்னை கேட்டான், ஆனால் பூமிக்குரிய காரியங்கள் தான், பூமிக்குரிய காரியங்களை தான் அவன் கேட்டான். ஏனென்றால் அவனுடைய தாய் அவனை பெறும்போது ரொம்ப துக்கத்தோடு பெற்றாளாம். மிகுந்த துக்கத்தோடு பெற்று யாபேஸ் என்று பெயரிட்டான். அவன் வளர்ந்த போது தாய் சொல்லியிருப்பா போல, மகனே உன்னை நான் ரொம்ப துக்கத்தோடு நான் பெற்றேன். அவன் கர்த்தரிடத்தில் கேட்பான், என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்றதுனால என் வாழ்க்கையில் துக்கம் வந்துடக்கூடாது. நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் மேன்மையாக இருக்கணும், நான் உயர்வாக இருக்க வேண்டும் என்று பூமிக்குரிய காரியங்கள் தான் அவன் கர்த்தரிடத்தில் கேட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருள் செய்தார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். பூமிக்குரிய காரியம்தான், ஆகிலும் அவன் விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். என் வாழ்க்கையில் துக்கமே வரக்கூடாது, தீங்கு என்னை அணுகக்கூடாது, எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தக்கூடாது, என் எல்லையை நீர் விரிவாக்கணும், பெருசாக்கணும், என்னை நீர் ஆசீர்வதிக்கணும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டான். கிடைச்சது. இப்படியே வேதத்தில் பார்த்தா பலருடைய ஆசைகள் நிறைவேறி இருக்கிறது. ஆனால் பல பேருடைய ஆசைகள் நிறைவேறாமலும் போயிருக்கிறது. வேதத்திலே ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரிய ஊழியக்காரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவன் முன்னறிவித்தான். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று கர்த்தருடைய பிறப்பை குறித்து அவன் அறிவித்தான். அவன் யாரை சபிக்கிறானோ அவங்க சபிக்கப்பட்டு இருப்பாங்க, அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ
அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படி தேவன் அவனுக்கு ஒரு பெரிய கிருபையை தந்திருந்தார், வரத்தை தந்திருந்தார். அவன் பெரிய ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியா இருந்தான். அவனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஆசை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் யாக்கோபிலே என்று முதனா உரைச்சான். அவன் ஆசைப்படுற காரியம் நடக்காம போகுமா? அவனுடைய ஆசை என்ன, அவனுடைய விருப்பம் என்ன, அவன் சொல்லுவான் பாருங்க. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. அவனுடைய ஒரு ஆசை, நீதிமான் மரிப்பது போல் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. என் முடிவு ஒரு நீதிமானுடைய முடிவை போல் இருப்பதாக. இந்த நாட்களிலே பயங்கரமான கொள்ளை நோய் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. எத்தனை எத்தனை தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்கள் உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அவங்கள நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு கொள்ளை நோயினால் கஷ்டப்பட்டு போவோம் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க. அவர்களுடைய அடக்க ஆராதனையெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? அநேக தேவ பிள்ளைகளுக்குடைய கடைசி முடிவு அடக்க ஆராதனையை கேள்விப்படும் போது உள்ளத்தில் ஒரு பயம், ஒரு வேதனை உண்டாகிறது. நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? ஏனென்றால் முதல் அலையில் அநேகர் போனாங்க. கொரோனாவின் 2வது அலையில் இன்னும் கொஞ்சம் பேர் போனாங்க. 3வது அலை மிக பெரிதாக வருகிறதாம். உலக சுகாதார அமைப்பு எச்சரிப்பு கொடுத்துருக்குறாங்க. 1300 மடங்கு, ரொம்ப பயங்கரமாக, முந்தி உள்ள கொரோனாவை விட பன்மடங்கு, அது இத்தனை மடங்கு தீவிரமாக வருது. ஆகவே எச்சரிக்கையாக இருங்க என்று வெளிநாட்டிலிருந்து ஒரு செய்தி வந்தது. அவங்களுடைய வீட்டை சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கு இந்த 3வது அலை வந்து வாயில், மூக்கில், காதிலெல்லாம் பிளட்டு ரத்தமாக வெளியாகி வீட்டை சுற்றிலும் இருந்தவங்க நிறையா பேர், 45 பேர்கிட்ட மரித்து போயிட்டாங்க கொரோனாவில், 3வது அலையில் என்று சொன்னாங்க. இதை கேட்கும் பொழுது எப்படி இருக்கிறது? முன்னாடி வந்ததை விட 3வது அலை மிக ஒரு கொடூரமான ஒன்று, ரொம்ப வீரியமானது. யார் பழைப்பம் யார் சாவம் என்று நான் சொல்ல முடியாது. ஆகவே நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? நம்முடைய முடிவை குறித்து நம்முடைய சிந்தை என்ன? இவனுடைய ஆசை, நீதிமான் மரிப்பது போல நான் மரிக்க வேண்டும். நீதிமானுடைய முடிவு எப்படி இருக்குமோ அதை போல என் முடிவு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டான். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதத்தில் எழுதியிருக்குது. முடிவு அது நிச்சயமான காரியம். எல்லா மனுஷனுடைய வாழ்விலும் ஒரு நாளைக்கு முடிவு உண்டு. ஆனால் முடிவு எப்படி இருக்கும்? நம்முடைய முடிவை குறித்து நாம் சிந்திப்போமானால் உண்மையாகவே நம்ம திருந்தி வாழுவோம். நம்முடைய முடிவை குறித்து நம்ம கொஞ்சம் யோசித்தா உண்மையாகவே நம்ம மன திரும்பி நம்முடைய வழிகளை சீர்படுத்தி கொள்ள முடியும். ஏனென்றால் இவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தெய்வ ஊழியக்காரன். அவன் சொல்கிறது நடக்கும். சபிச்சா அவங்க சபிக்கப்படுவாங்க, ஆசிர்வதிச்சா அவங்க ஆசிர்வதிக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவனுடைய ஆசை நீதிமான் மரிப்பது போல நான் மரிக்கணும் அப்படின்னு சொன்னான். நீதிமான் எப்படி மரிப்பான்? நீதிமானுடைய மரணம், ஒரு பரிசுத்தவானுடைய மரணம், ஒரு தேவ பிள்ளையின் மரணம், அது எப்படி இருக்கும்? வேதத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? 116ஆம்
சங்கீதம் 15வது வசனம் 116, 15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தருடைய பார்வைக்கு அருமை. நீதிமான்கள் அவர்களுடைய முடிவு அல்லது ஒரு பரிசுத்தவானின் முடிவு, தேவ பிள்ளைகளுடைய முடிவு கர்த்தருடைய பார்வைக்கு மிக அருமை. அது மட்டும் இல்லை, அவர்களுடைய முடிவு சமாதானம். அவங்களுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37, 37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. உத்தமமானவங்க. உலகத்தில் நிறைய நீதிமான்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் உத்தமர்கள். உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. உலகத்தில் செம்மையா வாழ்றவங்க, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்திலே, பக்தியிலே, கர்த்தரை அண்டிக் கொண்டு, கர்த்தரை பற்றி கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய எவ்வளோ தேவதாசர்கள், கர்த்தருக்காகவே பல துன்பங்களை சகித்து பாடுகளின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிற எத்தனை தேவதாசர்கள் இருக்கிறாங்க. பண ஆசை அற்றவர்களாய், பொருளாசை அற்றவர்களாய், உலகத்தை வெறுத்து நித்தியத்தை விரும்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிற எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, உத்தமனை நோக்கி நீ செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அவங்களுக்கு சமாதானம். ஒரு தேவ பிள்ளையுடைய முடிவு அது சமாதானம். அதைத்தான் பிள்ளையாம் வாஞ்சித்தான். ஒரு நீதிமானுக்கு, ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு உத்தமனுக்கு, ஒரு செம்மையானவனுக்கு என்ன முடிவு இருக்கும்? கர்த்தருடைய பார்வைக்கு ஒரு அருமையான முடிவு, சமாதானமான முடிவு இருக்கும். அதுபோல என் முடிவு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய முடிவை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இந்த கொள்ளை நோயின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாமல் நம்ம உலகத்தில் வாழ முடியாது. கர்த்தர் காக்காவிட்டால், கர்த்தர் நம்மை பாதுகாக்காவிட்டால், அவருடைய கரத்தில் நம்மை அவர் மறைத்து கொள்ளாவிட்டால், அவருடைய கரத்தின் நிழலுக்குள் நம்மை காக்காவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே உத்தமர்களாய், செம்மையானவர்களாய், பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய் வாழ்ந்தா நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இவன் ஆசைப்பட்டான், நீதிமானுடைய முடிவு தனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அது கூடயே வேற ஒரு ஆசையும் அவனுக்கு இருந்தது. இது மேலான ஆசை. அநேகர் மேலான ஆசையே அவங்க உள்ளத்தில் இருந்தது, அநேகருக்கு கீழான ஆசையே இருந்தது. இவனுக்கு மேலான ஆசையும் இருக்குது, கீழான ஆசையும் இருக்குது. கீழான ஆசை என்ன? யூதா 11வது வசனம். யூதா 11வது வசனம். இவர்களுக்கு ஐயோ, ஐயோ, இவர்கள் காயனுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகம். போதும். பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. இவ்வளோ நல்ல மனுஷன். அவன் ஒருத்தருக்கு சாபம் போட்டால் பலிக்கும், ஆசீர்வதிச்சா அது நடக்கும். கர்த்தருடைய பிறப்பை குறித்து முன்னறிவிக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த மனிதனுக்கு எதுக்கு இந்த அற்ப ஆசை, பண ஆசை, பொருளாசை? இது எல்லா தீமைக்கும் வேர். இவன் ஆசைப்பட்டது கூலிக்காக, வஞ்சகம், பணத்துக்காக ஒரு வஞ்சகமான ஆலோசனையை பாலாக்கு கொடுத்தான். அதை குறித்து பேதுரு எழுதும் போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16வது வசனத்திலே, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின்
குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி, அந்த பிலேயாமுட வழி என்ன? அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். அநீதியின் கூலி. அவன் ஆசைப்பட்டது முதலாவது ஒரு மேலான ஆசை, நீதிமான் மரிப்பது போல் மரிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் பூமிக்குரிய ஒரு ஆசையும் அவனுக்குள்ளே இருந்தது, பணத்துக்காக, பொருளுக்காக. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனம் 40 வருட பிரயாணத்தில் வனாந்திர மார்க்கமாய் பாலும் தீனு ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எரியோ கிட்ட வந்துட்டாங்க. மோவாபியருடைய சமவெளியில் அப்படியே பாளையம் இறங்கி தங்கி இருக்கிறாங்க. மோவாப் ராஜா பாலாக் அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுறான். ஐயோ, அமலேக்கியரோட யுத்தம் பண்ணி இவங்க முறியடிச்சவங்க, வழிநெடுக எல்லாரையும் இவங்க தோற்கடித்தவங்க, இப்போ நம்மளையும் ஏதாவது செய்திருவாங்க என்று மிகவும் அவன் பயப்படுறான். ஆகவே இவன் கேள்விப்படுறான், இஸ்ரவேலுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் இல்லையாம், அவனை கூப்பிட்டா அவன் நமக்காக இந்த ஜனங்களை ஒரு சாபம் போட்டிட்டா யுத்தத்தில் அவங்கள நம்ம வீழ்த்திடலாம். ஆகவே அவனை கூப்பிட்டு, பிலேயாமை கூப்பிட்டு, இந்த ஜனத்தை பார்த்து, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து எனக்காக ஒரு சாபத்தை சொல்லு, அப்போ அவங்களோட யுத்தம் பண்ணும்போது எனக்கு வெற்றி கிடைக்கும், அவங்க தோற்று போவாங்க என்று ஆசைப்பட்டு பிலேயாமை கூப்பிடுறான். ஆட்களை விட்டு கூப்பிட்ட உடனே உனக்கு நிறைய வெகுமதி கொடுப்போம், உனக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்போம், கனப்படுத்துவோம் என்றெல்லாம் ஆசையான வார்த்தைகளை கூறி ஆட்களை அனுப்புகிறான். பிலேயாம் சரி இன்னைக்கு தங்குங்க, நான் நல்லது கெட்டது எந்த காரியமாக இருந்தாலும் சிறிதோ பெரிதோ கத்தரை கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேன், அதனால் இன்றைக்கி தங்குங்க, கத்தரிடத்தில் நான் இரவெல்லாம் ஜெபித்து கேட்டு கத்தர் என்ன சொல்கிறாரோ அதை நான் சொல்லுறேன், அதை தான் செய்ய முடியும் என்று அவங்கள தங்க சொல்லிட்டான். இரவில் கத்தர் சொன்னார், இது யார் உங்ககிட்ட வந்திருக்கிறது, அவங்க என்ன, நீ என்ன சொன்ன, அவங்க என்ன சொன்னாங்கன்னு எல்லாம் விசாரிக்கிறார். அப்போ சொன்னோன்னு போகக்கூடாது, அவங்களோட நீ போக வேண்டாம். இவன் காலையில் எந்திரிச்சு நீங்கள் போயிருங்க, கத்தர் வேணான்னு சொல்லிட்டாரு, நான் வரமாட்டேன். இவங்க பாலாக் கிட்ட போய் சொல்லுவாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் அதிகமான ஆட்களை அனுப்பி உனக்கு அதிகமான வெகுமதி, அதிகமான கணம் எல்லாம் உனக்கு நான் தருவேன், உன்னை எவ்வளவு கனப்படுத்த முடியுமோ செய்வேன், நீ கட்டாயம் வரணும், வந்து எனக்காக அந்த ஜனத்துக்கு ஒரு சாபத்தை சொல்லணும் அழைப்பான். இவன் 2வது நாள் என்ன பண்ணணும், கத்தர் சொன்னது தான், முடியவே முடியாதுன்னு சொல்லணும். ஆனால் 2வது நாளும் சரி இருங்க, ஒருவேளை கத்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்களை இருக்க சொல்கிறான். கத்தர் ஒரு முறை சொன்னால் அதை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளணும், அவ்வளவுதான். திரும்ப திரும்ப நம்ம கேட்டால் உனக்கு இதுதானே விருப்பம், சரி அதிலேயே விழுந்து போ, உன் ஆசை நிறைவேறட்டும், அதனால் வரக்கூடிய பிரச்சனையை நீ தான் சந்திக்கணும், அது நமக்கு கேடாக முடியும். அப்போ கத்தர் சொன்னார், சரி போ, ஆனால் நான் சொல்கிறத தான் சொல்லணும், உனக்கு விருப்பப்படி நீ எதையும் சொல்லக்கூடாது. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம், நீ சபிக்கக்கூடாது சரின்ட்டு வருவான். ஆனாலும் அவனுடைய மதிகேட்டை, பேசாத மிருகம் கழுதை பேசி அந்த தீர்க்கதரிசியின் மதிகேட்டை உணர்த்தினது என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கலாம். இவனும் பலிபீடத்தை கட்டி பாலாக் இவன் சொல்கிறதெல்லாம் பாலாக் செய்கிறான். ஒவ்வொரு இடத்துலையும் பலிபீடத்தை கட்டி ஜனங்களை பார்த்து ஒரு சாபத்தை போட சொன்னால் அங்கே கத்து அவன் வாயில் வரல. ஏன்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். இவன் சபிக்கிறதுக்கு போனாலும் இவன் வாயில் சாபம் வரல, ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருந்தது. பாலாக் பார்த்தான், நான் அவர்களை சபிக்க உன்னை நான் கூப்பிட்டேன், நீ அவர்களை இத்தனை முறையும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறாய், அதனால் நீ ஓடிப்போ, உனக்கு வெகுமதி இல்லை, ஒன்றும் இல்லை.
ஆனால் இவனுக்கோ அந்த மோவாப் ராஜாவுடைய வெகுமதி மீது, அந்த அநீதியின் கூலியின் மீது, அந்த கூலியை அவன் அதிகமாய் விரும்பினான். அதற்காக ஒரு வஞ்சகத்தை திட்டமிட்டான். ஒரு வஞ்சகமான ஒரு யோசனையை அவன் யோசித்து ஒரு பிளான் பண்ணி அதை பாலாக்கு சொல்லி கொடுக்கிறான். இஸ்ரவேல் சபைக்குள்ள கர்த்தருடைய கோபம் வந்தால் அன்று இஸ்ரவேலர் யாரும் அழிச்சிட முடியாது. கர்த்தருடைய கோபம் தேவ ஜனத்துக்கு எப்போ வரும்? அவங்க பாவம் செய்தா வரும். தேவ பிள்ளைகள் பாவம் செய்தா தேவ கோபம் வரும். தேவன் கட்டாயம் அடிப்பார், அழிப்பார். தேவனுக்கு என்ன செய்தா பிடிக்காது அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தான். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் விக்கிரக ஆராதனை, விக்கிரகங்களுக்கு படைத்தது. விக்கிரகம் என்றாலே கர்த்தருக்கு ரொம்ப அருவருப்பு. அது ரொம்ப அருவருத்தார். அதனால ஜனங்களை எப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்தார் அது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆகவே அந்த பாவத்தை செய்யும்படி ஒரு ஆலோசனை பிளான் போட்டான். எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனம், இஸ்ரவேலர் பெண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் பலவீனமானவங்க. ஆகவே பாலாக்குக்கு அவர் ஆலோசனை கொடுத்தான். மோவாபிய ஸ்திரீகள் அனுப்பணும். ஸ்திரீகளிடத்திலே அவர்கள் வீழ்ச்சி அடைவது மாத்திரம் அல்ல, அவர்கள் விக்கிரகங்களுக்கு படைத்ததையும் புசிக்க வைக்க அவங்களால கூடும். அவங்க அந்த தப்பை செய்வாங்க. தேவனுக்கு கோபம் வரும், சபைக்குள்ள வாதை வரும், ஜனங்க அழிஞ்சு போவாங்க. உனக்கு என்ன, ஜனங்க அழியணும், இஸ்ரவேலரா அழியணும், அவ்வளோ தானே, வெகுமதி எனக்கு தந்துரு என்று அவன் ஒரு ஆலோசனை கொடுத்தான். ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் சபைக்குள்ள இந்த பிலேயாமின் போதகத்தால் சபைக்குள்ளே வாதை வந்து அவர்கள் அதிகமான ஜனங்கள் அழிக்கப்பட்ட சம்பவம் அது எத்தனை ஒரு சாட்சிய வேதத்தில் எழுதியிருக்குது. அதே பாவம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசியா கண்டத்திலே பெர்கமு சபையில் அந்த போதனை இடம்பெற்றிருக்கிறது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பெர்கமு சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். பெர்கமு என்று சொல்லக்கூடிய பட்டணம், அதில் இருக்கிற சபை, தேவ ஜனம், பரிசுத்தவான்கள், உன் பேர்ல சில குறைகள் எனக்கு தெரியுது. அது என்ன என்று சொன்னார்? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும், வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படிக்கு பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ள. பிலேயாமின் போதகம். இந்த 2 பாவம், ஸ்திரீகளிடத்திலே வீழ்ச்சி அடைகிறது, விழுந்து போறதும், விக்கிரகத்துக்கு படைத்ததை புசிக்கிறதும், இந்த 2 பெரிய பாவம். இஸ்ரவேல் பெண்களை எத்தனை பேர் திருமணம் செய்தாலும் கர்த்தர் அது ஒன்று சொல்றதில்ல. பழைய ஏற்பாட்டில் புறஜாதி பெண்களோடு கலந்தால் தேவன் அவர்கள் மீது கோபம் கொள்ளுகிறார். ஆகவே இந்த 2 பாவத்தை பாலாக்குக்கு ஆலோசனை கொடுக்குறான். இந்த 2 பாவம் கர்த்தருக்கு பிடிக்காது. அது இஸ்ரவேல் ஜனம் செய்துட்டா போதும், கர்த்தர் அந்த ஜனத்தை அழிப்பார். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். பாத்தீங்களா, விக்கிரகத்திற்கு படைத்ததை புசித்து அந்த விக்கிரகத்தையே பணிந்து கொண்டாங்களாம். மோவாபிய பெண்களுக்கு அடிபணிந்து இந்த காரியத்தை செய்தாங்க. அடுத்து, இப்படி இஸ்ரவேலர் பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தருடைய கோபம் உண்டது, வாதை வந்தது. என்னாகமம் 31:16. பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள். துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டது. வாதை வந்தது, தேவஜனம் அழிக்கப்பட்டாங்க.
ஏன்னா பாலாக்கு விரும்பினது அதுதான், இந்த ஜனங்க அழிக்கப்படணும். திரள் கூட்ட ஜனம், அவங்கள எங்களால் மேற்கொள்ள முடியாது, நாங்கள் அவர்களை வெல்ல முடியாது, அவங்க கொஞ்சம் அழிக்கப்பட்டாதான் நாங்கள் அவங்கள எளிதில் வெல்ல முடியும். இதற்கு எவ்வளவு நுணுக்கமாக பிலேயாம் ஒரு திட்டத்தை தீட்டி ஒரு போதனையை கொடுத்து அன்றைக்கு இஸ்ரவேல் சபையிலே அநேகர் மடிந்து போவதற்கு, வாதையினால் அழிந்து போவதற்கு காரணமாய் இருந்தவன் பிலேயாம். இது புதிய ஏற்பாட்டு சபையிலும் அந்த போதனை வந்துகிட்டு இருக்குது. பெர்கமு என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய சபையிலே, அந்த பட்டணத்தின் சபையிலே ஜனங்கள் பிலேயாமின் போதகத்தை பற்றி கொண்டாங்களாம். கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார், பிலேயாமின் போதகமும் உன்னிடத்தில் உண்டு, உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இன்றைக்கும் சபையில் எத்தனையோ சபைகளில் எத்தனையோ இது போன்ற காரியங்கள் நடைபெறுகிறதை பார்க்கலாம். இப்பொழுது அவனுடைய முடிவு என்னானது? ஆசைப்பட்டான், நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, நீதிமானுடைய முடிவை போல் எனக்கு ஒரு முடிவு வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அவனுடைய முடிவு என்ன? என்னாகமம் 31:8, அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். ரொம்ப பரிதாபமான முடிவு. அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை, நீதிமானை போல நான் மரிக்க வேண்டும், கர்த்தரின் பார்வைக்கு என்னுடைய முடிவு அருமையாக இருக்கணும், என்னுடைய முடிவு ஒரு சமாதானமான முடிவாக இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். அந்த ஆசை நடக்கலை. நம்ம ஆசைப்படலாம், நம்ம முடிவு சமாதானமாக இருக்கணும், படுக்கையில் கிடந்து அழுந்தி புழு வச்சு குடும்பத்தாருக்கெல்லாம் பாரமாக இருந்து அப்படியெல்லாம் நான் சாகக்கூடாது. யாராயிலும் ஆசைப்படுவோமா? வருடக்கணக்காக படுக்கையில் இருப்பாங்க, பெட்ஷோர் வந்து அது புழு கூட வச்சிரும், நாற்றம் எடுத்து. அநேகருடைய கடைசி முடிவு எத்தனை கொடூரம். நம்ம அதை ஆசைப்பட மாட்டோம். எனக்கு ஒரு அமைதலான முடிவு, சமாதானமான முடிவு, நான் சாப்பிட்டுட்டு படுக்கணும், காலையில் நான் எழும்பக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வந்து செத்தா கூட நல்லது, அது அப்படியே திடீர்னு போகும், அது நல்ல மரணம் அப்படின்னு அநேகர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மனிதன் நீதிமானுடைய முடிவை அவன் ஆசைப்பட்டான். இவனுடைய ஆசை நடக்கல. காரணம், நீதிமானை போல, பரிசுத்தவானை போல, உத்தமனை போல, செம்மையானவனை போல அவன் வாழவில்லை. தேவனுடைய ஊழியக்காரன் தான், பெரிய ஒரு தீர்க்கதரிசி தான், அவன் சொல்றதெல்லாம் நடக்கும் தான். ஆகிலும் அவனிடத்தில் காணப்பட்ட ஒரு குறை என்ன? பொருளாசை, பணம். பணம் அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பண ஆசை, பொருள் ஆசை, உலக ஆசை அவர்களை அரித்து கொண்டிருக்கிறது. அதுதான் பெரிய கொரோனா. ஆகவே மேலான ஆசைகள். அதனால தான் ஆவியானவர் சொன்னார், கொலோசியர் 3:1 மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். அப்படியானால் பூமிக்குரியது வேண்டாமா? பணம் வேண்டாமா? பொருள் வேண்டாமா? தேவைகள் சந்திக்கப்பட வேண்டாமா? அது பிதா அறிவார். அஞ்ஞானிகள் அதை நாடி தேடுவார்கள். நமக்கோ இவைகள் எல்லாம் தேவை. பூமிக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் பிதா அறிவார், அதை அவர் நமக்கு கொடுப்பார். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். ஆகவே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இது வாக்குத்தத்தம். நம்ம நீதிமான்களைப் போல நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் வாழ்ந்தா நம்முடைய விருப்பம் எதுவோ, நம்முடைய முடிவை குறித்து ஒரு விருப்பம், இல்லை நம்முடைய வாழ்வை குறித்து ஒரு விருப்பம், எந்த விருப்பமாய் இருந்தாலும் நாம் விரும்புகிறது கொடுக்கப்படும். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மையே கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றும் கூட உம்முடைய வேதத்திலிருந்து அநேக வசனங்கள் மூலமாக எங்களோட நீங்கள் பேசுனீங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம். மேலான காரியங்களை தேட வேண்டும் என்பதை குறித்து இன்று வேதத்திலிருந்து அநேக வசனங்கள் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தினீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் தர்றீங்கப்பா. தேவனுடைய ராஜ்யத்தையே நாங்கள் தேடும் பொழுது பூமிக்குரிய காரியங்களையும் நீங்கள் எங்களுக்கு கூட கொடுக்குறீங்க. நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம்ப்பா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நாங்கள் பார்த்தோம். நாங்களும் இந்த உலகத்திலே நீதியுள்ள வாழ்க்கை வாழ, மேலானவற்றை தேடி நல்ல ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்திலே அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது கர்த்தருடைய நிழலுக்குள் நாங்கள் வாழ முடியும் என்பதை குறித்தும் நாங்கள் பார்த்தோம்ப்பா. அப்படிப்பட்டவர்களுடைய முடிவு கூட தேவனுடைய பார்வையிலே அருமையானதாக இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட நாங்களும் இந்த உலகத்திலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ, மேலானவற்றை தேட, மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். உம்முடைய அடிச்சுவடுகளையே நாங்கள் பின்பற்றி ஆண்டவரே, மற்றவர்களுக்காக நாங்கள் பாரப்பட, மற்றவர்களுக்கு நாங்கள் உதவுவர்களாக காணப்பட, நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாட்களிலும் கூட இந்த வைரஸின் தாக்கத்தினாலே அநேகம் பேர் கஷ்டப்பட்டு கவலையோடு கண்ணீரோடு இருக்கும் பொழுது நீர் ஒருவரே அவர்களை ஆறுதல் படுத்த முடியும்ப்பா. எல்லாரையும் ஆண்டவரே உங்களுடைய ஆறுதலின் கரம் அவர்களை தேற்றட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே ஏனோ தானோ என்று வீணான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உண்மையான உம்மை ஆண்டவரே, தேவனை ஆண்டவரே பற்றி கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் எல்லோரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம்ப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க. தீங்கு எங்களை அணுகாதபடிக்கு நீங்கள் காத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கூட இருந்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.